இன்னைக்கு ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 1 நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக இன்னைக்கு சாயந்தரம் விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் பல நாள் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்து நம்ம இந்திய அணிக்குள்ள ஒரு டெபியூட் பிளேயரா உள்ள வந்தவர் தான் ஆகாஷ் தீப். இப்படி இருக்க எந்த ஒரு டெபியூட் பிளேயருக்குமே நடக்க முடியாத மிகப்பெரிய சோதனை இன்னைக்கு ஆகாஷ் அவருக்கு நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலையில் இன்னைக்கு இந்தியா பந்து போட்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மிகப்பெரிய விக்கெட் கிளீன் போல்டு மூலமா ஆகாஷுக்கு கிடைச்சது. ஆனா அந்த பால் நோ பால் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு துயரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அவர் தள்ளப்பட்டிருந்தாரு. ஆனாலுமே மனம் தளராம ஆகாஷ் தொடர்ந்து பந்து வீசி லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடியே இங்கிலாந்து அணியை நிலை குலைய வச்சு முக்கியமான 3 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தாரு. இதுல கிளீன் போல்டு, LBW கேட்ச், இப்படி 3 விதமாகவும் விக்கெட்டுகளை ஆகாஷ் அவர் எடுத்திருந்தாரு. ஸோ அந்த வகையில் ஆகாஷ் அவரை இன்னைக்கு காலையில் இருந்தே சோசியல் மீடியாவில் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ஒரு டெபியூட் பிளேயரா இந்த அளவுக்கு அபாரமா பந்து வீசியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே அவரை பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆகாஷ் அவர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசினப்ப நம்ம MS தோனி அவரை பத்தி குறிப்பிட்டு தோனி அவருக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற வார்த்தைகளை ஆகாஷ் பார்த்தீங்கன்னா அவர் பிரஸ் மீட்டார்கள் கிட்ட பேசியிருக்காரு. ஸோ இதை கேட்குறப்ப நம்மள பல பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம MS தோனி அவருக்கும் ஆகாஷுக்கும் என்ன சம்பந்தம், ஆகாஷ் எதுக்காக தோனி அவருக்கு நன்றி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஸோ இதற்கான பதில் ஆகாஷ் அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா, தற்போது இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்க மைதானம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோனி அவருடைய சொந்த ஊரான ராஞ்சி அந்த மைதானத்தில் தான் இந்த மேட்ச் ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க ஆகாஷ் பார்த்தீங்கன்னா நம்ம தோனி அவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச்ல அவர் விளையாட போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே நிறைய ரெஃபரன்ஸ், நிறைய உதவிகள், இந்த மைதானத்தில் எப்படி பந்து வீசலாம், பிச்சின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய டீட்டெயில நம்ம தோனி அவர்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசியிருந்தப்ப ஆகாஷ் ஒரு டெபியூட் பிளேயரா எப்படி நீங்க முதலாவது செஷன்லேயே இவ்வளவு அற்புதமா பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கீங்க, அதுவும் முதலாவது விக்கெட் உங்களுடைய இன்டர்நேஷனல் விக்கெட் ஒரு நோ பால் விக்கெட் கிடைக்காம போயிருக்கு, அதுக்கப்புறமா எப்படி கம்பேக் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தோனி அவர் எனக்கு உதவி செஞ்சாரு. இந்த மைதானத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தோனி அவர்கிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் எனக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிராக நான் விக்கெட் எடுக்க ரொம்ப முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம தோனி அவருடைய பெயரை குறிப்பிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடியே நம்ம தோனி அவருக்கு மிகப்பெரிய நன்றியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகாஷ் அவர் சொல்லியிருக்காரு. அதே போல நம்ம MS தோனி அவர் ஹெல்ப் பண்ணது, மேலும் ஆகாஷ் தற்போது ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு போலரா இந்திய அணிக்காக அவர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் தற்போது வந்த வண்ணம் இருக்கு. ஸோ ஆகாஷ் அவருக்கு நம்ம தோனி ஹெல்ப் பண்ணதை பத்தியும் ஆகாஷ் அவருடைய நம்ம இந்திய அணியின் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் இதை பத்தியும் உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.